ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வெந்திருக்குது. இப்போ அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் புளி கரைச்சல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே வித் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீனை நல்லா வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.